போலி மருந்து தொழிற்சாலை குறித்து சிபிஐ விசாரணை கோரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் என்கிற முறையில் புதுச்சேரி மக்களின் நலன் கருதி மக்கள் பிரச்சனைகளை கவர்னரின் மேலான கவனத்திற்கு கொண்டு வந்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து மனு கொடுத்தது தொடர்பான அறிக்கை. புதுவையில் போலி மருந்து தொழிற்சாலை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். புதுச்சேரி மக்களின் உயிரோடு விளையாடும் போலி மருந்து தொழிற்சாலைகள் பல ஆண்டுகளாக புதுவையில் செயல்பட்டு வருவதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுவை அரசு துணை போவதாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. இதேபோல் புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் தரமற்ற மருந்துகள் கொள்முதல் செய்ததில் பல அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனால் புதுச்சேரி மக்கள் மத்தியில் ஒருவிதமான பீதியும் பயமும் ஏற்பட்டுள்ளது. மக்கள் உயிருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்றே எண்ண தோன்றுகிறது. போலி மருந்து தொழிற்சாலை தொடர்பாக புதுவை அரசு விசாரணை என்ற பெயரில் எடுக்கும் நடவடிக்கை போதுமானதாக திருப்திகரமாக இல்லை. ஆகவே மக்களுக்கு உண்மை நிலையை தெளிவுபடுத்த தாங்கள் தலையிட்டு சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் ஆளுநரிடம் கேட்டுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். இந்த ஊழல் சம்பந்தமான விஷயத்துக்காக கவர்னர் சந்திச்சோம். அவரை சந்திச்சு பாண்டிச்சேரியில் இன்னைக்கு சூழ்நிலைக்கு சாதாரணமா மக்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகள்ல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. போலி மருந்து தொழிற்சாலை பாண்டிச்சேரியில 4 வருஷத்துக்கு மேல நடந்திருக்கு. 4 வருஷத்துக்கு மேல நடந்த இந்த தொழிற்சாலை யாருமே கண்டுக்கல. இது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய உதவியோடு தான் நடக்குதுன்றது எங்களுடைய கருத்து. காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு பூஜை நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட 5 அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம மக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். நூறு நாள் வேலை வழங்காததை கண்டித்து திருபுவனையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். புதுச்சேரி திருபுவனை கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் 100 நாள் வேலை மற்றும் பல மாதங்கள் கடந்தும் செய்த வேலைக்கு ஊதியம் வழங்காததை கண்டித்தும் பயனாளிகள் திருபுவனை 4 வழி சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருபுவனை தொகுதியில் மொத்தம் 9 கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன. மத்திய அரசின் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கு 100 நாட்கள் வேலை வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரி முழுவதும் கடந்த 4.5 ஆண்டுகளில் உறுதியளித்தவாறு 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை. கடந்த ஜூன் மாதம் தொடங்கி திருபுவனை கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட மக்களுக்கு கடந்த ஜூன் மாதம் தொடங்கி 9 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து 6 மாதங்களாக வேலை வழங்கப்படவில்லை. பணி செய்த 9 நாள் வேலைக்கான ஊதியமும் 6 மாதங்களாக வழங்கப்படவில்லை. திருபுவனை தொகுதி முழுவதும் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் இந்த நிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில் 100 நாள் வேலை மற்றும் ஊதியம் வழங்காததை கண்டித்து
திருபுவனை கிராம பயனாளிகள் திருபுவனை மேம்பாலத்திற்கு கிழக்கே இந்திரா நகருக்கு எதிரே 4 வழிச்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருபுவனை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது போராட்டம் குறித்து காவல்துறையினர் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். காலை 11:30 மணிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக இளநிலை பொறியாளர்கள் ராமகிருஷ்ணன், அஸ்வின், பணி ஆய்வாளர் ரங்கராஜன், கிராம ரோஸ்கர் சேவக் தேவி ஆகியோர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். 100 நாள் வேலை சரிவர வழங்கப்படுவதில்லை. கடந்த ஜூன் மாதம் 9 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டது. தொடர்ந்து 6 மாதங்களாக வேலை வழங்கப்படவில்லை. வேலை செய்த ஊதியத்தை 6 மாதங்களுக்கு மேலாக வழங்கவில்லை என புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பேசுகையில், அதிகாரிகள் எனது தொகுதியில் அனைத்து கிராமத்திலும் 100 நாள் வேலை திட்ட பணி முற்றிலும் தோல்வியடைந்துள்ளது. எங்களால் மக்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. எனவே மீதமுள்ள நாட்களில் தொகுதி முழுவதும் அனைத்து கிராம மக்களுக்கும் 100 நாட்களில் குறைந்தது 50 நாட்களாவது வேலை வழங்க வேண்டும். அதற்கான ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். இல்லையெனில் எனது தொகுதி மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்படும். ஏரி குளங்கள் தூர்வார வேண்டும் என அதிகாரிகள் அழைக்கும் பூமி பூஜை விழாக்களில் நான் முற்றிலும் பங்கேற்க மாட்டேன் என தெரிவித்தார். இதையடுத்து அதிகாரிகள் 100 நாள் வேலைக்கான ஊதியம் வரும் 15ஆம் தேதி வழங்கப்படும் என்றும், திருபுவனை பஞ்சாயத்திற்குட்பட்ட மக்களுக்கு 100 நாள் வேலை வரும் 8ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெறும் என உறுதியளித்தனர். இதனை ஏற்று கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். கூட்டம் கம்மியா இருக்கும், ஆளுகள் கேட்கிறாங்க. ரெடி பண்ணலாம். போடுங்க எல்லாரும் வாங்க வாங்க, இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க. போலி மருந்து விவகாரத்தில் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், ஜனவரி மாதம் 12ஆம் தேதி விவேகானந்தரின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், இதில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்வார் என்றும் தெரிவித்தார். போலி மருந்து விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பாஜக முனைப்புடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதிகார மையத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கு கொடுக்கும் மருந்து மற்றும் வலி நிவாரணி மருந்துகள் போலியாக இருப்பது தெரிய வருகிறது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. அதாவது மாநில அரசு கடமையை செய்ய தவறியது என்று அரசாங்கத்தின் மேல் ஒரு கொட்டு வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு நோக்கத்தோடும் தான் அரசு இதை செய்திருக்கிறது என்பதை மறைமுகமாக இவர்கள் ஒரு சார்பு செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய சிறுபான்மையில் ஓட்டுக்களை வாங்குவதற்காக ஒரு பெரும்பான்மை சமூகத்திற்கு ஒரு அநீதி இழைக்கிறார்கள் என்று இதைவிட தெள்ள தெளிவாக யாரும் சொல்லிவிட முடியாது. அது அப்பீல்ல 2 பேர் உலக நன்மை வேண்டி பஞ்சபூதங்களை வணங்குகின்ற வகையில் கங்கா ஆரத்தி நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக நன்மை இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை பாதுகாக்கவும் மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி பஞ்சபூதங்களை வணங்குகின்ற வகையில் சுமங்கலி பெண்கள் தீபமேற்றி வணங்கும் கங்கா ஆரத்தி நிகழ்வு கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 5வது ஆண்டாக அலங்கரிக்கப்பட்ட விநாயகர், முருகன் ஆகிய சுவாமிகள் மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்து வீதி உலாவாக சென்று புதுச்சேரி கடற்கரையில் கங்கா ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 7 குழந்தைகளை சப்த கன்னிகளாக பாவித்து பாத பூஜை செய்தும் 27 சுமங்கலி பெண்களை நட்சத்திரமாக பாவித்து தீபம் ஏற்றி அவர்களுக்கு ஆராதனை செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்ட சிவாச்சாரியார்கள் சிவ வாத்தியங்கள் முழங்க சுமங்கலி பெண்களுக்கு ஆரத்தி எடுத்து
பஞ்சபூதங்களை வணங்குகின்றனர். இதில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுப்புறங்களில் இருந்து ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. கடந்த 4 வருடம் முடிஞ்சு 5வது வருடத்துடைய தொடக்கமா இந்த பூஜை நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இதுல சாமி அம்பாள் புறப்பாடோட நம்ம மணக்குள விநாயகர் கோயிலிருந்து புறப்பட்டு சென்று சப்தக்கன்னிகள் 7 சின்ன குழந்தைகளை சப்தக்கன்னிகளை பாவிச்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி 27 சுமங்கலி பெண்களை நட்சத்திர வசந்தன் கோவின் 142வது கிளை புதுச்சேரியில் திறக்கப்பட்டது. வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்னணு சாதனங்கள், மொபைல், லேப்டாப் உள்ளிட்டவைகளை சலுகைகள், தள்ளுபடிகள் மற்றும் தரத்துடன் விற்பனை செய்யும் நிறுவனமாக வசந்தன் கோ உள்ளது. வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற இதன் முதல் கிளை சென்னையில் 1978 ஆரம்பிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இதன் கிளை காந்தி வீதியில் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி மக்கள் தொகை பெருக்கம், புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளியூர் மக்களின் அதிகரிப்பை தொடர்ந்து புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையத்திற்கு எதிரில் மிக பிரம்மாண்டமாக ஒரு கிளையை வசந்தன் கோ நிறுவனம் ஆரம்பித்துள்ளது. இது வசந்தன் கோவின் 142வது கிளையாகும். இங்கு 5 மாடிகளில் வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்னணு சாதனங்கள் மலை போல் குவிக்கப்பட்டுள்ளன. மக்கள் 5 மாடிக்கும் சென்று வர லிப்ட் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. 142வது புதிய கிளை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நிர்வாக பங்குதாரர் வினோத்குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், பாஜக அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜயலட்சுமி, கோவிந்தராஜ், சூசைராஜ் கலந்து கொண்டனர். இந்த பிரம்மாண்டமான 5 மாடி கொண்ட ஷோரூமில் உபயோகப் பொருட்களான அனைத்து பிராண்டுகளின் ஸ்மார்ட் டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், வாட்டர் ஹீட்டர், ஏசி, ஏர் கூலர், இன்ஸ்டன்ட் ஸ்டவ், மிக்சி, கட்டில், மெத்தை, நாற்காலி போன்ற பர்னிச்சர்கள் மற்றும் மொபைல், லேப்டாப் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இப்பொருட்கள் அனைத்தும் தரமான, நியாயமான விலையில் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. திறப்பு விழா சலுகையாக 25,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் பல பரிசுகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. காரைக்கால் காமராஜர் அரசு மாணவியர் விடுதியில் உணவில் புழு இருந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் அரசு மாணவியர் விடுதியில் வழங்கப்பட்ட உணவில் புழு இருந்ததாக மாணவிகள் புகார் எழுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுதியின் பின்னடைந்தோர் நலப்பிரிவில் தங்கி படித்து வரும் மாணவிகள் மதிய உணவில் புழு கலந்திருந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனால் அச்சமடைந்த மாணவிகள் உணவை தவிர்த்து அச்சத்துடன் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். இதுகுறித்த வீடியோ தற்போது வேகமாக பரவி வருகிறது.
உணவு தரம் குறைவதாக மாணவிகள் குற்றம் சாட்டிய நிலையில் இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தி தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலி மருந்து விவகாரம் குறித்து விசாரணை செய்ய ஓரிரு தினங்களில் அமலாக்கத்துறை புதுச்சேரி வருகை. புதுவையில் தயாரிக்கப்பட்ட போலி மருந்துகள் விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள ராஜா என்பவர் மீது ஆக்ராவில் 3 வழக்குகளும் மிர்சாப்பூரில் 2 வழக்குகளும் காவல்துறையினர் பதிவு செய்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள ராஜா மற்றும் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள 2 பேருக்கும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று இருப்பதாகவும் இதனை எதிர்த்து புதுச்சேரி சிபிசிஐடி காவல்துறையினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளனர். இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரடியாக இவ்வழக்கு விசாரணை விவரங்கள் குறித்து சிபிசிஐடி காவல்துறையினரிடம் கேட்டறிந்துள்ளனர். மேலும் வழக்கு ஆவணங்கள், பறிமுதல் செய்யப்பட்ட மருந்துகள் குறித்த விவரங்களை காவல்துறையினர் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைத்திருப்பதாகவும் ஓரிரு தினங்களில் புதுவையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு வர இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொதுக்கூட்டத்திற்கான அனுமதி கடிதத்தை வாங்கி சென்ற தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த். புதுச்சேரி மாநிலத்தில் விஜய் கலந்து கொள்ளும் ரோட் ஷோவிற்கு தாவேகா சார்பில் அனுமதி கேட்டு வந்த நிலையில் அதற்கு புதுச்சேரி அரசும் காவல்துறையும் அனுமதி மறுத்திருந்தது. மேலும் பொதுக்கூட்டம் வேண்டுமானால் நடத்தி கொள்ளலாம் என கூறியிருந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் வருகிற 9ஆம் தேதி திட்டமிட்டபடி விஜய் கலந்து கொள்ளும் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதி கடிதத்தை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வாங்கி சென்றார். அதான் பர்மிஷன் ஆயிடுச்சு இல்ல சொல்லிட்டு போங்க. பொதுக்கூட்டம் நடக்குதா? பொதுக்கூட்டம் வராரே நடக்குது சொல்லிட்டாரு. நன்றி. புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் உட்புற பகுதிகளில் உள்ள குறைகளை சரி செய்து தரக்கோரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்திற்கு பொது மக்களுடன் சென்று மனு அளித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன். புதுச்சேரி முத்தியால்பேட்டை மார்க்கெட் உட்புற பகுதியில் உள்ள காய்கறி பழம் விற்கும் பகுதியில் மார்க்கெட் 2வது மாடியில் உள்ள தொங்கு ஸ்லாப் பகுதி சேதமடைந்து திறந்தவெளி பகுதியில் பழம் விற்கும் பெண் வியாபாரி அருகே உடைந்து விழுந்துள்ளது. திறந்தவெளி வெளிப்பகுதியாக இருப்பதால் வெயிலுக்காக தார்பாய் கட்டி இருந்ததால் தலையின் மேல் விழாமல் தார்பாயில் சேதமடைந்த பகுதி விழுந்துள்ளது. பழம் விற்கும் பெண்மணிக்கு கழுத்து பகுதி, கை, விரல்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் உடனடியாக மார்க்கெட் பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட பழம் விற்கும் பெண் வியாபாரியிடம் நலம் விசாரித்தார். மேலும் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளும் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் மார்க்கெட் பகுதியில் உள்ள குறைகளையும் இன்னல்களையும் தெரிவித்தனர். இதை கேட்டறிந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மார்க்கெட் பகுதியில் உள்ள அனைத்து கடை வியாபாரிகளையும் அழைத்துக் கொண்டு புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியை புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் வியாபாரிகள் தெரிவித்த 3 முக்கிய கோரிக்கைகள்: மார்க்கெட் பகுதியில் உள்ள பழுதடைந்த பகுதிகளை உடனடியாக சீரமைத்து தருதல், கட்டண கழிப்பிடத்தில் கூடுதலாக பணம் வசூலிப்பதை தடுத்தல் மற்றும் மார்க்கெட்டில் திருடு போவதை தடுக்க கூடுதல் காவலாளிகளை நியமித்து பொருட்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய 3 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை நகராட்சி ஆணையரிடம் அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் போர்க்கால அடிப்படையில் இப்பணிகளை விரைந்து முடித்து தருவதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் தொகுதி திமுக அவைத் தலைவர் எழிலன், தொகுதி செயலாளர் சௌரிராஜன், பாபு, பிரகாஷ், சந்துரு, பாஸ்கர், ஜீவா மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் கலந்து கொண்டனர்.
அதில் வந்து இது மாதிரி உடனடியாக அதை சரி பண்ணணும். சரிண்ணா சரிண்ணா யாருமே எல்லாருமே தான் மாத்திரம் இல்லை எங்காலும் வராங்க சுத்தம் படுத்துறதுனா அதுக்கு அவங்களும் இல்லை பயங்கரமாக திருட்டு போகுது. கேமரா வச்சு நீங்கள் பண்ணுங்க கேமராவில் பார்த்துட்டு அந்த திருட்டு தெரியுது. ஆனால் ஆள் கண்டுபிடிக்க முடியல. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது வரைக்கும் நடவடிக்கை கிடையாது. நைட்டில் மார்க்கெட்டுக்கு வியாபாரிகளுக்கு வந்து பாதுகாப்பு காவலர்கள் கூடுதலாக போடுறோம். இந்த 3 கோரிக்கையை வச்சு தான் வந்து வியாபாரி வச்சு நாங்கள் புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குல விநாயகர் சட்ட கல்லூரியில் சட்ட நாள் விழா அரசமைப்பு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குல விநாயகர் சட்ட கல்லூரியில் சட்ட நாள் விழா அரசியலமைப்பு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் பிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை ஏற்று உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோரும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் விழுப்புரம் மாவட்ட குற்றவியல் முதன்மை அரசு வழக்கறிஞர் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு சட்ட நாளின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு விளக்கி கூறினார். இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் பிரகாஷ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரலாற்றையும் அதன் உருவாக்கத்தின் பயணத்தையும் விரிவாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். நமது இந்திய தேசத்தில் மக்கள் மதம், இனம், மொழியால் வேறுபட்டு இருந்தாலும் ஒற்றுமையாக இந்தியர்கள் என்ற உணர்வோடு வாழ்ந்து வருகிறோம் என்றால் அதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் ஒரே காரணியாக இருக்கிறது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினார். நமது அண்டை நாடுகள் தங்களது அரசியலமைப்பு சட்டத்தை பலமுறை திரும்ப பெற்று புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி இன்று வரை அந்நாட்டு மக்கள் அமைதியான சூழல் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் இந்திய நாடு கடந்த 75 ஆண்டுகளாக அரசியலமைப்பு சட்டத்தை ஒருமுறை கூட திரும்ப பெறாமல் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை ஆதாரங்களுடன் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். அதன் பின்னிட்டு சட்ட நாளை முன்னிட்டு சட்ட மாணவர்களுக்கு நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் சட்ட கல்லூரி முதல்வர் முனைவர் வின்சென்ட் அற்புதம் நன்றி உரையாற்றினார். Today, it's really a wonderful day for, we are celebrating the 76th, the constitutional day of our India. 1935. What happens was, 1930, 31, 32 இந்த 3 வருஷத்துல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் நடக்குது. எங்க நடக்குதுன்னா இங்கிலாந்து நடக்குது. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மீன்ஸ் அரியாங்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 6 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தற்பொழுது கஞ்சா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது. இதனை தடுக்கும் விதமாக ஆபரேஷன் விடியல் என்கிற திட்டத்தின் கீழ் காவலர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் உத்தரவின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அரியாங்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் யாராவது கஞ்சா விற்பனை செய்கிறார்களா, கஞ்சாவை பதுக்கி வைத்துள்ளனரா என்று அடிக்கடி சோதனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் குற்றப்பிரிவு சிறப்பு நிலை உதவி ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் தலைமை காவலர் வேல்முருகன் ஆகியோருடன் ரோந்து பணியில் இருந்த பொழுது அரியாங்குப்பம் டிஐசி மைதானம் அருகில் சில வாலிபர்கள் பாலித்தீன் பைகளை வைத்துக் கொண்டு சந்தேகத்திற்கு இடமாக அங்கும் இங்கும் நடமாடிக் கொண்டிருந்த நிலையில் அவர்களை பிடித்து சோதனை செய்த போது அவர்கள் வைத்திருந்த பாலித்தீன் பையில் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் சின்ன வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 18 வயதான முத்துக்குமரன், டிஎன் பாளையம் புதுநகர் 22 வயதான மணிகண்டன் என்கிற பாட்டில் மணிகண்டன், ஓடைவெளி தண்ணி தொட்டி தெரு பகுதியைச் சேர்ந்த 18 வயதான பரத், கால்நடை மருத்துவமனை தெருவை சேர்ந்த 26 வயதான கோலியனூர் சூர்யா, அரியாங்குப்பம் மணவெளி 20 வயதான தனுஷ், கால்நடை மருத்துவமனை தெருவை சேர்ந்த 26 வயதான தமிழ்ச்செல்வன் என்பது தெரிய வந்தது. அவர்களை சோதனை செய்த போது 736 கிராம் கஞ்சா சிறு பொட்டலங்களாக 190 பாக்கெட்டுகள் வைத்திருந்தனர். மொத்த மதிப்பு சுமார் 95,000 ரூபாய் ஆகும். 6 நபர்கள் வைத்திருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் காவல் நிலையம் கொண்டு வந்து அவர்களிடம் மேலும் விசாரணை மேற்கொண்டனர்.
விசாரணையில் திருவண்ணாமலையில் அடையாளம் தெரியாத நபரிடமிருந்து வாங்கியதாக தெரிவித்தனர். பள்ளி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு பொட்டலம் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாகவும் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து 5 செல்போன்கள், இருசக்கர வாகனம் 1 மற்றும் கஞ்சா ஆகியவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். Thank you.